சு மத்திய புத்தகத்தில் அழகான வார்த்தையை தெளிவாக பேசியிருப்பார். இந்த வார்த்தையை நம்ம உற்று கவனித்தா அநேக சத்தியங்கள் அதில் அடங்கியிருக்கும். அது என்ன வார்த்தைன்னா, அவர் சொல்கிற ஒரு வார்த்தையை கேளுங்களேன். அவர் சொல்லுவார், ஆவியில் எளிமை உள்ளவன் பாக்கியவான், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. துயரப்படுகிறவன் பாக்கியவான், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். இருதயத்தில் சுத்தமுள்ளவன் பாக்கியவான், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். சாந்தம் குணமுள்ளவன் பாக்கியவான், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். இப்படி அநேக காரியங்களை சொன்ன இருந்தாலும் கூட எனக்கு இந்த வார்த்தை மட்டும் மிகவும் பிடிச்சமான வார்த்தை. இருதயத்தில் சுத்தமுள்ளவன் பாக்கியவான், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். ஆனால் வேதத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா, மனுஷுடைய இருதயம் மகா கேடுள்ளதும் திருக்குள்ளதுமாக இருக்குது. ஏன்னா அந்த இருதயம் ஒவ்வொரு மனுஷனையும் இயக்கக்கூடியதாக இருக்குது. அந்த இருதயத்துக்குள்ளேருந்து பொல்லாத சிந்தனை, பொறாமைகள், எரிச்சிகள், கோபங்கள், பிரிவினைகள், நீ உயர்ந்தவன் நான் தாழ்ந்தவன் அப்படின்னு அநேக சிந்தனைகள் அந்த இதயத்துக்குள்ளே தான் அடங்கியிருக்கு. அந்த இதயத்துக்குள்ளே தான் ஆண்டவர் சொல்கிறாரு, இருதயத்தை சுத்தமுள்ளவன் பாக்கியவான். அப்போ அந்த இருதயம் சுத்தமாக்கணும்னா 2 காரியம் ஆகணும். ஒன்று, அந்த இருதயத்தை சுத்தப்படுத்த யாரால் முடியும்னா வேத வசனத்தால் மட்டும்தான் முடியும். நீங்கள் அனுதினமும் வேதத்தை வாசித்து அதை தியானித்து பாருங்கள், அந்த இருதயம் முற்றிலுமாக சுத்தமாக்கப்படும். எப்படிங்க சொல்கிறீங்க அப்படின்னா, தாவீது அழகாக சொல்கிறாரு, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. இப்போ பாருங்கள், உம்முடைய வசனம் தான், அவருடைய வசனத்தை தான் என்னுடைய கால்களுக்கு தீபமாக இருக்கிறது, என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்குதுன்றாரு. அப்போ பாருங்கள், இருதயம் சுத்தமாச்சுன்னா ஒரு மனுஷனுடைய சரீரம் சுத்தமாயிடும், அவன் கண்கள் தெளிவாயிடும், அவன் பார்க்குற பார்வை வித்தியாசமாக இருக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுடைய பார்வையிலே தெரியும் இவங்க ஒரு இருதயத்தில் இவங்க பொல்லாத சிந்தனையை நினச்சி கொண்டு இருக்கிறாங்கன்ட்டு. நீங்கள் சில பேரை நீங்கள் பார்த்து பாருங்களேன், சில பேர் முகத்தை பார்த்து பேசுவாங்க, சில பேர் ஆளோட தோற்றத்தை பார்த்து பேசுவாங்க. அப்படியே நம்ம புரிஞ்சுக்கலாம் அவங்களுடைய இதயத்தில் எண்ணங்கள் சிந்தனைகள் மாறுபட்டு தோன்றிருக்குதுண்டு. அதான் ஆண்டவர் அழகாக சொல்கிறார், இதயத்தை சுத்தமுள்ளவன் பாக்கியவான், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அதுக்கு அடுத்த வசனம் பாருங்களேன், சாந்தம் குணமுள்ளவன் பாக்கியவான், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். சில பேர் எந்த நேரமும் கோபப்பட்டுனே இருப்பாங்க. அந்த கோபத்திலேயே